சென்னை ராஜா அண்ணாமலை பகுதியில் உள்ள வியூ தெருவில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாததால் சாலையில் மழைநீர் சூழ்ந்து பள்ளி மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை ஆரியபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பார்க் வியூ சாலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மிகுந்த சிரமத்துடன் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். குறிப்பாக இங்கு மழைநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்று வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக இந்த பணிகளானது நடைபெற்று வந்திருந்தாலும் இதுவரை நிறைவேறப்படாத நிலையில் இங்கு பேரிகேடுகளானது அமைக்கப்பட்டு சாலையில் பாதி சாலைகளானது முடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருகாமையில் மழைநீரானது தேங்குவதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த மழைநீரிலே கடந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலையானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு செல்லக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தூக்கி அதாவது பள்ளிக்கு தூக்கி செல்கின்றனர். அதே போல் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், சைக்கிளில் செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் இந்த தண்ணீரிலே இடறி கீழே விழக்கூடிய அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரியிடமும் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டானது வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இது போன்ற பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்குமா? இப்போ குழந்தைய பள்ளிக்கு கூட்டு போறீங்க, எவ்வளோ சிரமத்தை? கஷ்டமாக தான் இருக்குது. நேற்றும் அது மாரி தான் இருந்தது, இன்றைக்கும் அது மாரி தான் இருக்குது. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு? ஆமாம், தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். மாசமாக இருக்கிற பொண்ணு எப்படி தூக்கிட்டு போக முடியும்? கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டுறாங்க, கண்டுக்கவும் மாட்டுறாங்க. அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. பசங்க நடந்து வராங்களே, ஒரு ஸ்டெப்பு எதுவும் எடுக்க மாட்டுறாங்க. அப்படியே தான் தண்ணி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தண்ணியாக இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் இது போல் விடுறாங்களா? அதை கேட்கணும், கேளுங்க நீங்கள். தொடர்ச்சியாக இந்த பணிகளானது இன்னும் நிறைவேறப்படாது இருக்கக்கூடிய இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் இந்த நோண்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்தில் விழக்கூடிய அபாயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் தண்ணீரிலிருந்து கடந்து செல்வதற்காக இந்த நோண்டப்பட்டிருக்கக்கூடிய குழி கடந்து செல்லக்கூடிய நிலையே தொடர்ந்து வருகிறது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களிடம் பெற்றோருடன் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.